அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கர்த்தனம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சேனைகளின் கர்த்தனம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், என்னுடையவர் என் அன்பு இரட்சகர்.
அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் கர்த்தருடைய செய்திகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த ஜீவ நாட்களை நீர் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீர். உம்முடைய நாமம் எங்களை கொண்டு மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வேளையிலே தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருள போகிறீர். உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விபரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்து நமக்காக அவர் நன்மையான காரியங்கள் மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு உரிய காரியங்களையும் நமக்காக அவர் செய்து முடித்தவராய், நமக்காகவே ஜீவனை கொடுத்தவராய் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். தாம் உயிர்த்தெழுந்ததை தம்முடைய சீஷர்களுக்கு அநேகந்தரம் அதை விளங்க பண்ணினார், தரிசனம் கொடுத்தார். சீஷர்கள் இப்பொழுது விட்டு வந்த வேலைக்கே திரும்பி செல்லுவதற்காய் தீர்மானிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க மீன் பிடித்த தொழிலில் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை சந்தித்தார். கர்த்தருக்காக வலையை விட்டார்கள், படகை விட்டார்கள். கர்த்தரையே பின்பற்றி நடந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து அவர் அப்பப்போ வந்து அவர்களுக்கு தாம் உயிரோடு எழுந்ததை உறுதிப்படுத்தினாலும் இவர்கள் இனி என்ன செய்வது, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று பேதுரு சொன்னான். கூட இருந்த அப்போஸ்தலர்களும் நாங்களும் வரோம் என்று இரவெல்லாம் அவர்கள் கடலிலே மீன் பிடிக்க பிரயாசப்படுறாங்க. ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒன்றுமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கரையிலே வந்து நின்றார். காலையில், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4, 5, 2 வசனங்களை வாசிப்போம். விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்க
கேட்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆகாரம் மாத்திரமல்ல, புசிப்பதற்கு ஆகாரம் மாத்திரமல்ல. பேதுருவை பார்க்கலாம். 7வது வசனம் 7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். சாப்பாடு மாத்திரம் இல்ல, வஸ்திரமும் இல்லை, ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒன்றுமில்லை. தொழிலில் அவர்களுக்கு ஒன்று கிடைக்கல. இரவெல்லாம் பிரயாசப்பட்டார்கள். உலக வாழ்விலே மனிதனுக்கு தொழில் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. வருமானம் வந்து கொண்டு இருந்தால்தான் மனித வாழ்விலே தொழில் என்பது ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. அவர்கள் தொழில் செய்தால்தான், ஏதாயிலும் ஒரு தொழில் செய்தால்தான் ஒரு வருமானம் என்பது கிடைக்கும். வருமானம் கிடைத்தாதான் பசி இல்லாமல் புசிக்க முடியும், வஸ்திரம் உடுத்த முடியும். இவர்களுக்கு தொழிலிலும் ஒன்றுமில்லை, புசிக்க ஒன்றுமில்லை, வஸ்திரமும் இல்லை, ஒன்றுமில்லை. ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை என்று பார்க்கிறோம். இப்படிதான் பேதுருவை முதனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுதும் அவனோட வாழ்விலே ஒரு பெரிதான ஒரு வெறுமை காணப்பட்டது. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் அவன் வலையை அலசி கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் கரையிலே அவனை சந்தித்தார். அவர் போதகம் பண்ணுவதற்கு கொஞ்ச நேரம் படகு வேண்டும். அவன் அதை கொடுத்தான். போதகம் பண்ணி முடித்த பின்பு பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஆழத்திலே கொண்டு போய் உன் வலையை போடு. அப்ப அவன் சொல்லுவான், ஆண்டவரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றுமே இல்லை, உம்முடைய சொல்லின்படி நான் செய்கிறேன் என்று ஆழத்திலே வலையை போட்டான். இழுக்க முடியாத அளவுக்கு அதிகமான மீன்கள் கிடைத்தது. பிரமிப்படைந்தான். அவனும் அவனோடு கூட இருக்கிற கூட்டாளிகளும் பிரமிப்படைந்தார்கள். அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி அந்த அதிசயத்தை பார்த்து அவன் அதிர்ந்து போய், ஆண்டவரே, இந்த அதிசயத்தை அனுபவிக்க நான் பாத்திரவன் அல்ல, நான் பாவி, என்னை விட்டு நீர் போய்விடும் என்று அவன் சொன்னான். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை துவக்க காலத்தில் செய்திருந்தார். அன்றைக்கே சொன்னார் கர்த்தர், நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று அவனிடத்துல சொல்லி இருந்தார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். சீஷர்கள் விட்டு வந்த வலையை, விட்டு வந்த படகை திரும்ப தொடறாங்க. இப்பொழுதும் அவங்க சூழ்நிலை ஒன்றுமில்லை, எதுவுமே இல்லாம இருக்குது. ஆகிலும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமையிலும் செழிப்பை கொடுக்கிற தேவன். செழிப்பை தேவனால கொடுக்க முடியும். பின்வாங்கி போயிட்டோம், மறுதலித்து போய்விட்டோம் என்று நினைத்து மன திரும்பக்கூடிய யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையிலே இருக்கிற வெறுமையை அவர் நிறைவாக்க முடியும். நிறைவாக்குற தேவன். எசாயா 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவு, ஒரு செழிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் அங்கே வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆற்றுகிறவர், தம்முடைய ஜனத்தை தேற்றுகிறவர். சீயோனுக்கு அவர் ஆறுதல் செய்கிறார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல செழிப்பாக மாற்றுகிறார்.
ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஆம், அவ்வளவு செழிப்பை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு, வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றி ஆறுதல் செய்து ஆற்றி தேற்றி சந்தோஷமும் சமாதானமும் கொடுத்து துதி உண்டாகும்படி கர்த்தர் செய்கிற தேவன். ஆகவே குறைவு, இல்லாமை, வெறுமை என்பதை கர்த்தர் மாற்றுகிறவர். ஒரு மனிதன் கேட்டான், அன்றன்றைக்கு உள்ள படிய எனக்கு நீங்க அளந்து கொடுத்துருங்க. அன்றன்றைக்கு இருக்கிற படி. ஆகவே என் வாழ்வில் 2 காரியம் வேண்டாம், வரவே கூடாது. தரித்திரம் வரக்கூடாது, ஐஸ்வர்யமும் வரக்கூடாது. இது 2ம் வந்தா நான் ஒருவேளை தரித்திரமா இருந்து நான் திருடி கர்த்தருடைய நாம தூஷிக்கப்படக்கூடாது. ஐஸ்வர்யம் இருந்து நான் தேவனை மறுதலிச்சிடக்கூடாது. இது 2ம் எனக்கு இருக்கக்கூடாது. அனுதினமும் எனக்கு தேவையான என் படியை நீர் எனக்கு அளந்து போடும் என்று ஒரு மனுஷன் கேட்பான். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7 - 9 வரைக்கும் பாருங்க. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 மனு உம்மிடத்திலே கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் எனக்கு தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரம் எனக்கு வரக்கூடாது, ஐஸ்வர்யமும் வேண்டாம். தரித்திரமும் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யமும் இருக்கக்கூடாது. வாசிங்க. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து. பரிபூரணமா ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது ஒரு குறைவில்லாமல் பரிபூர்ணம் இருக்கும். அதனால நான் கர்த்தரை மறுதலிக்க நேரிடும். ஆகவே எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம். அடுத்து, கர்த்தர் யார் என்று சொல்லாது படிக்கும். தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது படிக்கும். ஆம், எனக்கு படிய நீங்க அனுதினமும் எனக்கு தேவைய அனுதின தேவையான ஆகாரம், தண்ணீர், வஸ்திரம், தங்கக்கூடிய இடம், அனுதினமும் என்னுடைய தேவைய எனக்கு படி அளந்து போட்டுருங்க அப்படின்னு ஒரு மனிதன் கேட்பான். இங்கே பார்க்கிறோம் சீசர்களுடைய நிலைமை. தொழில் இறங்குனாங்க, ஒண்ணுமே கிடைக்கல, வெறுமை. புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? வெறுமை, ஒன்றுமில்லை. ட்ரெஸ் இருக்குதா? இல்ல. வஸ்திரமும் இல்லை. இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டு போகலாம். ஆண்டவராகிய தேவன் ஒன்றும் இல்லாமையில் வெறுமையில் அனைத்தையும் உண்டாக்கினவர். வெறுமை என்பது அவருடைய பார்வையில் ஒன்றுமில்லை, அதை நிரப்ப அவரால் முடியும். ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதையும் பிளஸ் பண்ணுனா ஆசீர்வாதம் தான். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஏதோ கொஞ்சம் இருந்தது, அத ஆசீர்வதித்தார். 5000 ஆண்கள் இருக்கிறாங்க, இன்னும் பெண்கள், பிள்ளைகள் என்றெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இருப்பதோ 5 அப்பம் 2 மீன். அதை அவர் ஆசீர்வதித்தார். 5000 பேர் புசித்தார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் 4000 பேர் புசிக்கிறாங்க. 7 அப்பம், ஒரு சில சிறு மீன்கள் தான் இருந்தது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அதை 4000 பேர் புசித்து திருப்தி அடைந்து மீதி எடுக்கிறாங்க. 5000 பேர் சாப்பிட்ட போதும் 4000 பேர் சாப்பிட்ட போதும் மீதியான துணிக்கைகள் நிறைய வந்தது. ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதை தேவன் மிகுதியாய் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இங்க பார்க்கிறோம், இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. தொழிலில் ஒன்றுமில்லை, புசிக்க ஆகாரம் இல்லை, உடுத்த வஸ்திரம் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று இந்த இடத்துல அவங்க சொல்லுறாங்க. ஒன்றுமில்லை. இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா
என்று ஒரு தரம் கேட்டாங்க. சீசர்கள் இடத்துல கேட்பாரு. அப்ப அவங்க பொரித்த மீனையும் தேன் கூட்டு துணிக்கையும் கொடுப்பாங்க. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 41 43 வரைக்கும். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் ருசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி புசித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இவங்களிடத்துல வந்து கேட்கிறாரு, பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? ஏன்னா அவர் வந்து நிற்கிறார், இவங்க நம்பல, சந்தோஷப்படுறாங்க, ஆனாலும் சந்தேகப்படுறாங்க. உயிர்த்தெழுந்து விட்டார் இவர் இயேசு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். உடனே அவங்க கிட்ட இருக்குது, ஆகாரம் இருக்குது, பொரித்த மீன் தேன் கொட்டு துணிக்கை, அதை வாங்கி புசிக்கிறார். ஆனா இப்பொழுது பார்க்கிற இந்த சந்தர்ப்பத்தில் யோவான் சுவிசேஷம் 21:5 பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்துல இருக்குதா என்று கேட்டப்போ இல்லைன்னு சொல்றாங்க. ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு இதே வார்த்தையை கேட்டாரு, இருந்துச்சு. இன்றைக்கு அதே வார்த்தையை கேட்கிறார், இவர்களிடத்திலே இல்லை. இதில் என்ன வித்தியாசம்? இன்றைக்கு அவர்கள் விட்டு வந்ததை மீண்டுமா இதை தொடுகிறார்கள். அன்னைக்கே முதல் சந்திக்கும் பொழுதே ஆண்டவர் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 5 அதிகாரம் 10-11. லூக்கா சுவிசேஷம் 5:10-11. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய், இது முதல் என்று அப்பமே சொன்னாரு. மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து, அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் பேதுருவும் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். உடனே அவங்க என்ன செய்தாங்க? உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தர் அழைத்த உடனேயே பேதுருவும் அந்திரேயாவும் வலையை விட்டு படகை விட்டு கர்த்தரையே பின்பற்றி போனாங்க. அப்படி விட்டு வந்தவர்கள். மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 19-20. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயின் குமாரன் யாக்கோபும் சகோதரன் யோவானும் கடலிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது பேதுருவையும் அந்திரேயாவையும் கர்த்தர் அழைத்தது போல இங்கே யாக்கோபையும் யோவானையும் கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அழைத்த உடனேயே அவர்கள் என்ன செய்தார்கள்? உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோட படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இவர்கள் கர்த்தர் அழைச்ச உடனேயே எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரையை பின்பற்றினாங்க. இவர்களை குறித்து வேதத்திலே முந்தின நாட்களிலேயே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இருக்கிறது. எரேமியா 16 அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 16:16. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை நான் அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். மீன் பிடிக்கிறவங்க மனுஷரை பிடிப்பாங்க. அப்படியே இவர்களை கர்த்தர் அழைத்தார். அழைத்த உடனேயே வலைய விட்டாங்க, படக விட்டாங்க, கர்த்தரையே பின்பற்றி சென்றார்கள். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்து இப்பொழுது அவர்
தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் 40 நாட்களாய். ஆனால் இவர்களோ விட்டு வந்த வலையை, விட்டு வந்த படகை மீண்டும் அவங்க எடுத்துட்டாங்க. அதே தொழிலுக்கு போயிட்டாங்க. இரவெல்லாம் பிரயாசப்பட்டார்கள், ஒண்ணுமே கிடைக்கல. தொழில் மாத்திரமல்ல, ஆகாரம் இல்லை, வஸ்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. பின்வாங்குதல். மன திரும்பிட்டாங்க, தவற உணர்ந்துட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து வெறுமையை நிறைவாக்கினார். ஆனா பின்வாங்குதல், மறுதலித்து போகுதல் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 38-39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று கர்த்தர் தோமாவுக்கு சொன்னார். விசுவாசம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். அடுத்த வசனம், பின்வாங்கினால் கெட்டு போவோம், பின்வாங்கினால் கெட்டு போவோம். ஆகவே கெட்டு போகிறதுக்கு பின்வாங்க கூடாது என்றார். கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறவர்களாய் தான் இருக்க வேண்டும். கர்த்தர் லோத்துக்கு கட்டளையிட்டார், பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, முன்னோக்கி போ, பின்னால திரும்பாத. இந்த சமபூமி எங்கும் இது வசதியா இருக்குது, இங்க நிக்கலாம் என்று நிற்காதே, பின்வாங்க கூடாது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இந்த பின்வாங்குதல், மறுதலித்து போகுதல், பின்னிட்டு பார்க்கிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு கலப்பை மேல கைய வச்சு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல. கலப்பை மேல கைய வச்சாச்சா பின்னால திரும்பவே கூடாதான். பின்னிட்டு பார்த்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் தகுதியான பாத்திரவான் அல்ல. வாசிங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவன் யார்? பின்வாங்கி போகிறவன், பின்னிட்டு பார்க்கிறவன், பின்னால திரும்புறவன், விட்டு வந்ததை தொடுகிறவன், இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. முன்னோக்கி செல்ல வேண்டும், கர்த்தரையே பின்பற்றி செல்ல வேண்டும். இங்கே இவர்களுடைய பின்வாங்குதலை கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்தி கொடுத்தார். கரையில போய் நிற்கிறார். புசிக்க ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்போ படகுக்கு வலது புறமா வலைய போடுங்க என்ற பொழுது திரளான மீன்கள் அகப்பட்டது. அப்பதான் யோவான் சொல்லுவான், கர்த்தர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறவர் கர்த்தர். நாம் பின்வாங்கி விட்டோம், விட்டதை தொட்டு விட்டோம். கர்த்தர் அங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மன திரும்பும் பொழுது, பிழைகளை உணரும் போது ஒரு மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறார்! எவ்வளவான ஆசீர்வாதங்கள்! குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். பின்னிட்டு பார்த்ததுனால தான் இந்த குறைபாடு. இப்ப அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. கர்த்தர் நிறைவை கொடுத்தார். வலது பக்கத்துல அவர்களுக்கு திரளாய் கிடைத்தது. ஆச்சரியப்பட்டார்கள். அதிகமான ஆசீர்வாதம். அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் கூட
நம்முடைய குறை குற்றங்களால், நம்முடைய தவறுதல்களால் ஒருவேளை நாமே கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் போனவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட இது போல குறைபாடுகள், வறுமைகள், பற்றாக்குறைகள், தரித்திரம் இதெல்லாம் நேரிடும். தேவனாகிய கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். குறைவை அவர் நிறைவாக்குகிறவர். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆம், வெறுமையில் ஒரு நிறைவு. வாழ்விலே வெறுமையா? பண விஷயத்துல, பொருள் விஷயத்துல, ஆரோக்கிய விஷயத்துல, சமாதானத்துல, சந்தோஷத்துல வெறுமையா? குறைவுபட்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில குறைவு எதுவா இருந்தாலும், பூமிக்குரிய காரியங்களிலே குறைவுகளா, ஆவிக்குரிய காரியங்களிலே குறைவுகளா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். ஒன்றும் இல்லாமையில் அனைத்தையும் படைத்த தேவன். ஒன்றுமே இல்லை. வானம், பூமி, வானத்தின் சத்துவங்கள், பூமியின் எல்லா சிருஷ்டிப்புகள், சகல ஜீவராசிகள், மரம், செடி, கொடி அனைத்தையும், ஒன்றும் இல்லாமையில் அனைத்தையும் உண்டாக்கின தேவன். ஆகவே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எபேசியர் 1 அதிகாரம் 23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபைக்கு தலையான கிறிஸ்து. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஒன்றிலும் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவோடு வாழ முடியும். அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படியே நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். எபேசியர் 4 அதிகாரம் 10வது வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறினவருமாயிருக்கிறார். இறங்கினவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பத்தக்கதாய் எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறினவராய் இருக்கிறார். நிரப்புகிறவர். குறைவா? நம்முடைய வாழ்விலே வெறுமையா? தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் அதை அனுமதிப்பதில்லை. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். இங்கே சீசர்கள் குறைப்பட்டு இருந்தாங்க. தொழிலையும் ஒன்றும் இல்லை, சாப்பிடவும் ஒன்றும் இல்லை, உடுத்தவும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்தார். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களிலும் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். போஜனம் பண்ணுங்கள். கர்த்தர் போஜனம் கொடுக்கிறார். அவரே கரி நெருப்பு போட்டு அவரே அங்க ப்ரிப்பேர் பண்றாரு ஆகாரத்தை. வாருங்கள் வந்து புசியுங்கள் என்று அழைக்கிறார். 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் ஒரு ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். இங்க அவரே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஆகாரத்தை புசித்தா அவங்களாம் பலவான்களா தான் இருந்தாங்க. 40 வருட காலம் இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்திலே யாத்திரை செய்தார்கள்.
கர்த்தரே ஆகாரம் கொடுத்தார். தூதர்கள் உண்ணக்கூடிய ஆகாரத்தை, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் புசித்தான், மனிதனுக்கு கொடுத்தார். கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம் எப்படி இருக்கும்? அவர்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க. சங்கீதம் 105:40 கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார். வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கன்மலையை திறந்தார். சங்கீதம் 78:23, 24, 25. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷர்கள் புசித்தார்கள். தேவன் கொடுத்த ஆகாரம் இது. புசித்தவங்க எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த 40 வருடமும் இவர்கள் மன்னாவை புசித்து யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 40 வருடமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. இன்னைக்கு நம்ம Dress பழசா போகுதுன்னா, அழுக்காகுது, பழசாகுதுன்னா நம்ம புசிக்கிற ஆகாரம் தான். அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். வஸ்திரம் பழசே ஆகல, புதிதாகவே இருந்ததாம். உன் வஸ்திரம் பழையதாகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் நடந்து நடந்து அங்கங்கே தங்கி நடந்து கால் வீங்கவே இல்லை. நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாத காலம் கூட நடந்திருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய கால் வீங்குது. கால் வலி என்று சொல்லாதவங்களே இல்லை. யாரை சந்தித்தாலும் கால் வலி தான் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆகாரம், அதை புசித்தவர்களுக்கு கால்ல எந்த பிரச்சனையும் இல்லை, கால் வீங்கவே இல்லை, அவங்க ட்ரெஸ்ஸும் பழசாகல, காலில் போட்டு இருந்த பாதரட்சை கூட பழசாகல. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம். 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. காலில் போட்டிருக்கிற பாதரட்சை கூட பழசா போகல. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். அவர்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 கோத்திரத்துல பலவீனமானவன் ஒருத்தரும் கிடையாதான். 105 சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவங்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இன்னைக்கு பலமானவனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சபைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே தங்களுடைய பலவீனத்தை சொல்லுவாங்க. பலவீனம் இல்லாதவங்களே இல்லை, ஆனால் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஏன்? கர்த்தர் கொடுக்கிற ஆகாரத்தை புசிக்கிறவங்க. கர்த்தரே ஆகாரத்தை கொடுத்தால் அது எப்படி இருக்கும்? எலியாவுக்கு தேவன் கொடுத்தார் ஆகாரம். அந்த ஆகாரத்தின் பலத்தினால இரவும் பகலும் 40 நாட்கள் அவன் நடந்து ஓரேப் என்ற பர்வதம் வரைக்கும் போனான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து
போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். அப்படியானால் அந்த ஆகாரம் கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம். இங்கே அப்போஸ்தலர்களுக்கு, பின்வாங்கி போனவர்களுக்கு கர்த்தர் அவர்களுடைய தவறை உணர்த்தி அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார். அவரே ஆகாரம். அடுப்பை மூட்டி, தணல் மூட்டி, கரி நெருப்பை மூட்டி, அப்பமும் மீனையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணி புசியுங்கள் என்று அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். ஆகவே இது மன்னாவை போன்றது கூட அல்ல, எலியா புசித்ததை போல கூட அல்ல, அதைவிட மேன்மையான ஆகாரம் ஆண்டவராகிய இயேசு தயாரித்தது. இதை புசித்த அப்போஸ்தலர்கள் அதன் பிறகு வாழ்க்கையில கடைசி மட்டும் அவர்கள் பின்வாங்கவில்லை, மறுதலிக்கவில்லை. கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியமான சாட்சிகளாய் அவர்கள் நின்றாங்க. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று அவர்கள் தைரியமா பேசினாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க, பயந்து ஓடி ஒளிந்த நாட்கள் உண்டு, கதவையெல்லாம் பூட்டி இருந்தாங்க. கர்த்தர் தம் ஊதி பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்து, அவரே ஆகாரத்தை கொடுத்து அவர்களை திட்டுப்படுத்தி பலப்படுத்தினார். அவர்கள் கடைசி மட்டும் கர்த்தருக்கென்று வைராக்கியமான சாட்சிகளாய் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். இயேசுவை தேவன் எழுப்பினார், அதுக்கு நாங்க சாட்சி என்று தைரியமா பேதுரு பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து அவரை உயிர்ப்பித்தார், எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று இந்த இடத்துல அவ்வளவு பயங்கரமா சாட்சி கொடுக்கிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தது நீங்க, ஆனால் தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பின்வாங்கி அவர்கள் வெறுமையாகி கர்த்தர் அவர்களை சந்தித்து தவறுதலை அவர்கள் உணர்ந்ததுனால இப்பொழுது நிறைவு. ஆவிக்குரிய வாழ்விலே எத்தனை நிறைவு! அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை வல்லமையாய் அவர்கள் ஊழியம் செய்து நிறைவாய் சென்றார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வெறுமையா, குறைவா, சத்தியத்தை கடைபிடிக்காமல் பின்வாங்கி விட்டோமா? ஆண்டவராகிய இயேசுவை விட்டு சற்று தூரம் சென்று விட்டோமா? அதனால கூட வந்திருக்கலாம். அப்படிதான் சீசர்களுக்கு வந்தது. இப்பொழுது கர்த்தர் உணர்த்துகிறார். வாழ்விலே கர்த்தர் நிறைவை கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தர் நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டார். நாம் இந்த உலகத்தில் அவரை பறைசாற்ற வேண்டும், அவருடைய சத்தியத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை முன்குறித்து தெரிந்தெடுத்து நம்மை அழைத்து இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். கர்த்தர் பூமிக்குரிய ஆவிக்குரிய எல்லா குறைபாடுகளையும் நம்மை விட்டு நீக்கி நமக்கு நிறைவை கொடுக்கிறார். தேவன் நிறைவை கொடுக்கிறார். கர்த்தரை விசுவாசிப்போம், ஒருபோதும் பின்வாங்கவே கூடாது. கலப்பை மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும்
தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் தகுதியற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். பின்னிட்டு பார்க்கவே கூடாது. அப்போஸ்தலர்களுக்கு நடந்த இந்த சம்பவம் எல்லாம் வேதத்திலே இடம் பெற்றிருக்கிறது. அது நமக்கு எச்சரிப்பாக. ஆகவே நாம் கால் எடுத்து வைத்து விட்டோமா, பின்னால் திரும்பவே கூடாது, முன்னோக்கி செல்ல வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். அவரை நாம் சந்திக்க போகிறோம். மத்திய ஆகாயத்திலே மனுஷகுமாரன இயேசு வெளிப்படும் நாள் சமீபம். நாம் அவரை சந்திக்க போகிறோம். ஆகவே நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக வசனங்களின் மூலமாக ஆண்டவரே அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. பின்வாங்குதல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்பதை குறித்து நாங்கள் அநேக வசனங்கள் மூலமாக தியானித்தோம். அப்பா, நாங்கள் பின்வாங்கி போகும் பொழுது வெறுமை மட்டுமே எங்களுடைய வாழ்வில் காணப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு கூட நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக காணப்படுவோம் என்பதை கற்றுக்கொண்டோம். அப்பா, வெறுமை என்பது உங்களுடைய பார்வையிலே ஒன்றுமே இல்லை. தேவன் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர் என்பதை குறித்தும் நாங்கள் அநேக வசனங்களின் மூலமாக நாங்கள் தியானித்தோம். நீர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அப்பா, நாங்களும் கூட எங்களுடைய வாழ்விலே பின்வாங்குகிறவர்களாக அல்ல, உம்மையே பின்பற்றுகிறவர்களாக, உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறவர்களாக, முன்னோக்கி செல்கிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே உள்ள குறைவை எல்லாம் நீக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்களும் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவரே, நாங்கள் குறைவையெல்லாம் நீக்கி போட்டு உண்மையே நோக்கி பார்த்து உண்மை மட்டுமே பின்பற்றி செல்லுவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, கஷ்டப்படுகிற, துயரப்படுகிற, கலங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வை எல்லாம் ஆண்டவரே நீரே எல்லாவற்றாலும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வைரஸின் தாக்கத்தினாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேசங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை எல்லாருக்கும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்தும். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.